ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்லேயே நெய் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நெய் மட்டும் இல்லை, பட்டர் எப்படி செய்கிறது, பட்டர் மில்க் எப்படி செய்கிறது எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜரில் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறதுல என்னோடய அம்மா தான் செய்ய போகிறாங்க. லாஸ்ட் விலாக்லேயே நான் போட்டிருந்தேன் என்னோடய ஹோம் டவுனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி தேன் மிட்டாய் பிரின்ஸியா கரூர்லேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதுவும் அவங்களே தான் செஞ்சாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸியா. இது மேயோனஸ் தவமணி தேவக்கோட்டையிலேருந்து செஞ்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தவமணி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மார்னிங் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு ஆடை நல்லா திக்காக படர்ந்துருந்தது. இது பசும்பால் தான். நார்மல் பாலில் ஆடை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஆடையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வரப்போகிறோம். 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் வரைய ஆடைகள் சேர்ந்தது அப்படின்னா நாம் அதில் நெய் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஆடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். வெளியில் வச்சிடாதீங்க, கெட்டு போயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆடை எடுத்து பாக்ஸில் போட்ட உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மறுநாள் அதே பாத்திரத்தில் எடுத்து அந்த பாலாடையை சேவ் பண்ணி வைங்க. ஸோ அதே மாதிரியே 15 நாள் எடுத்த ஆடைகள் இதில் இருக்குது. இதில் நாம் உரை ஊற்ற போகிறோம். நார்மலாக நம்ம தயிர் எப்படி உரை ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 2 சொட்டு தயிர் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக வச்சுடுங்க. ஓவர் நைட்டு மூடி வச்சுடுங்க, மறந்துடாதீங்க மூடி வைக்கிறதுக்கு. ஸோ ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. விடிய காலையில் ஏந்திரிச்சு நம்ம இப்போது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. ஸோ எதுக்காக அப்படின்னா பட்டர் மெல்ட் ஆகாமல் இருக்கும். நமக்கு பட்டர் நல்லா வந்தால் தான் நமக்கு நெய் நல்லா வரும். இப்போ நம்ம நைட்டு உரை ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலாடையெல்லாம் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் எடுத்து போட்டுறாதீங்க. ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது சில்டு வாட்டர் இருக்குல்ல, ஐஸ் க்யூப்ஸ் போட்ட வாட்டர், அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்களோட மிக்சர் ஜார் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ தண்ணி வெளியில் சிந்தாத அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இதை தான் நம்ம பட்டர் மில்க் ஆக்கி நம்ம குடிக்க போகிறோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் இது எதுவும் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். அந்த மேலே அந்த பட்டர் தனியாக திரண்டு வரும் இந்த மாதிரி. அதுவரை நாம் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் டைமிங் கணக்கு பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லையா. மேலே அந்த பட்டர் திரண்டு வந்துருச்சுனாலே நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது நம்ம கை யூஸ் பண்ணி தான் இந்த நெய் செய்ய முடியும். ஸோ கையில் இந்த மாதிரி திரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. நார்மல் வாட்டரில் போட வேண்டாம், ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. அப்போ தான் பட்டர் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இன்னும் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் பியோர் பட்டர் ஆக்க போகிறோம். இதுதான் பட்டர் மில்க், அதாவது மோருன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதில் நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு வெயில் நேரத்தில் குடிச்சிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது நமக்கு பட்டரும் கிடச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். நல்ல கலர் எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. அதோட இது நல்லா தொட்டு பார்க்குறப்போ நல்லா க்ளாஸியாக அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் இது. இப்போது அதே ப்ராசஸை நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே திரண்டு வர்ற அந்த பட்டர்லாம் எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுக்கிட்டே வர போகிறோம். இதெல்லாம் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம நெய் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், பிளெண்ட் தான் பண்ணுறோம். உங்களுக்கு வெளியிலேருந்தே காமிக்கிறேன். நல்லா அந்த மூடியிலையும் நிறையா பட்டர் ஒட்டியிருக்கு. இப்போது பட்டரோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பட்டர் கொஞ்சம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா அதை ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணுறது மூலமாக நமக்கு நல்ல கலர் கிடைக்கும், எல்லோ கலர் கிடைக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 15 டேஸ் ஸ்டோர் பண்ணியே வச்சுருக்கோம் அந்த பாலாடையெல்லாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல், நம்ம உரை ஊற்றின அந்த மோரோட ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நமக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பட்டர் கிடைக்கும். இது ஒரு டைம் வாஷ் பண்ண வேண்டாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. திரும்ப அகெயின் அதையும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நல்ல வாட்டரில் போட்டுட்டு லாஸ்ட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம அலசியிருக்கோம். பட்டர் நமக்கு நிறையா கிடச்சிருக்கு.
ஸோ இதை வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு ஐஸ் க்யூப்ஸ் உள்ள தண்ணியில் நாங்கள் போட்டு அலச போகிறோம். இந்த டைமில் வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வர போகிறோம். இந்த முருங்கைக்கீரை போட்டால் மட்டும்தான் நமக்கு பியோர் நெய் கிடைக்கும். எதனால் அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டு நம்ம வெடிக்க விடுறப்போ அதை பொரிய விடுவோம்னு சொல்லுவோம்ல, அதுதான் நெய் வந்து முறிஞ்சு நமக்கு கிடைக்கும். அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா போய் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வராங்க. இந்த நெய் வந்து என்னோடய அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க, நான் இல்லை. ஸோ திரும்ப இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. நல்லா நமக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பட்டர் கிடச்சிருச்சு. 3rd டைம் தண்ணியில் அலசுகிறாங்க. ஐஸ் வாட்டர் தான், நார்மல் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. ஐஸ் வாட்டர் தான். 3 டைம் வந்து நம்ம பட்டரை நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நல்லா அலசி எடுத்து 3rd டைம் ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில். நல்லா பியோர் பட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பட்டர் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. நம்ம பட்டர் ஆட் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வரும். நல்ல லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். அதாவது நல்லா மேலே நுரையாக இருக்கும், கீழே ஃபுல்லாக நல்லா எல்லோ கலரில் அந்த ஆயில் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மேலே உள்ள ஒயிட் கலர்லாம் போய் நார்மல் எல்லோ கலரில் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஓரங்களில் ஒட்டியிருக்க எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மேலே சின்ன சின்னதாக இருக்க ஒயிட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நமக்கு குக் பண்ணுற எண்ணெய் இருக்கும்ல, அந்த கலருக்கு வந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பே சேர்த்துக்கோங்க. பவுடர்ட் சால்ட்டு வேண்டாம், கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கரைக்கணும். கல்லுப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதாவது நம்ம கரண்டி வச்சு கிளறப்பவே நமக்கு தெரியும் கல்லுப்பு வந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னு. கரைஞ்சால் மட்டும்தான் இந்த நெய் வந்து நல்லாயிருக்கும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ முருங்கைக்கீரை உருகிக்கலாம். நல்லா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா தட்டுனீங்க அப்படின்னா அதில் உள்ள பூச்சி எல்லாமே போயிடும். ஆல்ரெடி வாஷ் பண்ணி காய வச்ச முருங்கைக்கீரை தான் இது. இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம இந்த நெய்யில் போட போகிறோம். கையில் வந்து ஒரு மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா இது படப்படன்னு நல்லா மேலே வந்து தெறிக்கும். ஸோ அதனால் மூடி வச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு மூடி வச்சுடுங்க, இல்லைன்னா நம்ம மேலே தெரிச்சிடும். இப்போது கலந்து விட்டுட்டு கரண்டி எடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நெய்யோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதை இப்போ வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். நீங்கள் மூடி போட்டே வைங்க, நீங்கள் மூடியை வந்து எடுக்க வேண்டாம். லைட்டாக அப்படி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இலையுமே நல்லா பொரிஞ்சு நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அது நல்லா ஸ்டவ்லேருந்து நம்ம எடுத்து தனியாக வச்சாச்சு. இது காலையில் செஞ்சது. ஆஃப்டர்நூன் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணால் தான் நல்லா நமக்கு பியோர் நெய் கிடைக்கும். இப்போது நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு நமக்கு நெய் கிடச்சிருக்கு. இந்த கீரையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா சுடு சாதத்தை இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்தி. ஸோ அந்த முருங்கைக்கீரையை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போது நமக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பசும் நெய் கிடச்சிருச்சு. வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ நீங்கள் ட்ராவலில் எடுத்துகிட்டு போகணும், வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஆகிடும். நமக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை, பட் கலர் வந்து நல்லா பியோர் எல்லோ கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கெட்டியாக்கி ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் பட்டர் எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டேக் கேர் அண்ட் பபாய்.